இந்தியா முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் இந்த இங்கிலீஷ் மீடியத்தினால தான். இங்கிலீஷ் மீடியத்தினால தான் இந்தியா முன்னேறாமல் போகுது. ஏன்னா படித்தவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற நினைப்போடு தான் படிக்கிறாங்க. படித்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள். கல்வி வியாபாரம் இங்கே கல்வி வியாபாரம் செய்யப்படுகிறது. அப்புறம் இன்னொன்றும் இருக்குது, கல்வி ஏற்றுமதி. படித்தவங்கள ஏற்றுமதி செய்கிற ஒரு நடைமுறையும் இங்கே இருக்குது. அதுக்காக தான் இந்த கல்வி வியாபாரத்தோட நோக்கமே என்னென்னா ஏற்றுமதி தான். இப்போ இங்கே ஏதாவது விளைபொருட்கள் ஒரு மாம்பழத்தை உற்பத்தி செய்கிறாங்க, நல்ல முதல் தரமான மாம்பழத்தை என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, அங்கே நல்ல விலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கே கல்வி இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. அல்லது கல்வி மூலமாக மாணவர்கள் ஒரு நல்ல படிப்பாளிகள் உற்பத்தி செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. நல்லா படித்தவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டோட முன்னேற்றத்துக்கு பாடுபடுறாங்க. வெளிநாட்டில் அவங்க தாய்மொழியில் படிக்கிறாங்க. அவங்க நாட்டு முன்னேற்றத்துக்காக வெளிநாட்டுக்காரங்க உழைக்கிறாங்க. அது பத்தாதுன்னு இப்போ இந்தியர்களிடமிருந்து அடிமைகளை படித்த அடிமைகள் இருக்காங்க. இந்தியர்களிடம் படித்த அடிமைகள் அவங்கள தனது நாட்டிற்கு இறக்குமதி செய்து இந்த அமெரிக்காலாம் என்ன பண்ணுது, அமெரிக்காலாம் அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்த மாதிரி ஆங்கில மொழி பேசுகிற நாடுகள்லாம் என்ன பண்ணுதுனாக்கா, படித்தவர்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். அவர்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்கிறார்கள். இறக்குமதி செய்து அவங்க நாட்டை முன்னேற்றுறாங்க. அவங்க நாட்டை முன்னேற்றுறதுக்கு அவங்க நாட்டு மக்களும் உழைக்கிறாங்க. அது பத்தாதுன்னு இந்திய நாட்டுக்கு மக்களையும் இந்த படித்த அடிமைகளை அவங்க நாட்டுக்கு வரவழைச்சி, அமெரிக்காவுக்கு வரவழைச்சி, இங்கிலாந்துக்கு வரவழைச்சி, கனடாவுக்கு வரவழைச்சி, அவங்க நாட்டை முன்னேற்றத்திற்காக இந்தியாவில் படித்த நல்ல படித்த அடிமைகளை அங்கே கூட்டு போகிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் இந்தியா முன்னேற மாட்டேங்குது. வெளிநாடு தான் முன்னேறுது. காரணம் என்னென்னா, இங்கே படித்த எல்லாரையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து விடுவார். அதற்கு உதவியாக இருப்பது, அதற்கான வழிகளை செய்வது தான் இந்த ஆங்கில வழிக்கல்வி. இந்த இங்கிலீஷ் மீடியங்கிறது அதற்கான வேலையை தான் செய்யுது. படித்தவங்களை ஏற்றுமதி செய்கிற இது ஒரு ஏற்றுமதி நிறுவனம். அது அப்போ இங்கிலீஷ் மீடியத்தை நம்ம என்ன பண்ணோம், மெட்ரிகுலேஷன் அப்படின்னு போடுறத விட சிபிஎஸ்சி அப்படின்னு போடுறத விட ஏற்றுமதி நிறுவனம், கல்வி படித்தவர்கள் ஏற்றுமதி நிறுவனம், ஏற்றுமதி கூடம் அப்படின்னு மாற்றிட வேண்டியது. அந்த அளவு. அதனால தான் இந்தியா முன்னேற மாட்டேங்குது. படித்தவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டா அப்போ இந்தியா எப்படி முன்னேறும்? இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்க, உலகத்திலே முதல் மக்கள் தொகை. அப்போ இங்கே எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ தேவை இருக்குது. இங்கேயே நம்ம படித்தவங்க எவ்வளோ தேவை. படித்தவங்க எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு போனால் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலான்னு தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. அதோட நோக்கமே பாருங்கள். அப்போ நீ பொழைக்கணும்னு தான் பார்க்குறியே, உன் நாட்டை முன்னேற்றணும்னு நினைக்கிறியா? ஒரு பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கே போனாலும் இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்கும். அப்போது வேலை தான் முக்கியமாக, ஒன்றை மட்டும்தான் நீ முன்னேற்றிக்கணுமா? உன் நாட்டை முன்னேற்ற வேண்டாமா? ஒரு நாட்டு பற்றியே இல்லை பாருங்கள். ஒன்றை மட்டும் முன்னேற்றணும், உன் குடும்பத்தை மட்டும் நீ முன்னேற்றிக்கணும். வெளிநாட்டில் வேலை செஞ்சு பணம் இங்கே வருது, பணத்தை வச்சுக்கிட்டு நீ ஒன்றை மட்டும் முன்னேற்றிப்ப. ஆனால் வேலை வெளிநாட்டை முன்னேற்றி விட்டு அதை அவர்கள் கொடுக்குற கூலியை வைத்து கொண்டு நீ உனது குடும்பத்தை மட்டும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிற. அப்போது நம்ம முன்னேறணும் அப்படின்னா நாமளும் முன்னேறணும், நம்முடைய நாடும் முன்னேறணும். இதுதான் ஒரு பொதுநலன், சுயநலனும் இருக்குது, பொதுநலனும் இருக்குது. பொதுநலன் இல்லாத ஒரு சுயநலன், அதுதான் இந்த இங்கிலீஷ் மீடியம் கற்றுக் கொடுக்குது. ஒரு நாடு நாம் படிக்கிறதுனால இந்த நாடு முன்னேறணுங்கிற அவசியம் இல்லை. நான் முன்னேறினா போதும், எங்கே போய் படித்தாலும், எங்கே போய் வேலை பார்த்தாலும், இங்கே படிச்சுட்டு நான் எங்கே வேணாலும் போய் வேலை பார்ப்பேன். அங்கே கொடுக்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் எனது குடும்பத்தை இங்கு நான் முன்னேற்றுவேன். ஆனால் நான் படித்ததுனால இந்த நாடு முன்னேறதுக்கு, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால இந்த நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பு ஒரு 20% தான் இருக்குது. மீதி 80% வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போயிடுது. வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து படித்த அடிமைகளை ஏற்றுமதி செய்கிறார்கள். அந்த வேலையை தான் இந்த இங்கிலீஷ் மீடியம் செய்யுது. நீ வேறு உனக்கு தாய்மொழி மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கேன், உன்னால் வெளிநாட்டுக்கு போகவே முடியாது. உனக்கு அப்படி ஒரு ஆசையே வராது, அப்படி ஒரு கற்பனையே வராது, அப்படி ஒரு கனவே வராது உங்களுக்கு. ஏன்னா எனக்கு நான் வெளிநாட்டில் போய் எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, எனக்கு தமிழ் தான் தெரியும், அப்போ நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருப்பேன். அப்போ இங்கே இருந்தால் என்ன ஆகும், உன் உழைப்பு எல்லாமே இந்த நாட்டுக்கு பயன்படும், தமிழ்நாட்டுக்கு பயன்படும். நீ இங்கிலீஷ் இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னா உன்னுடைய உழைப்பு அத்தனையும் இந்த நாட்டுக்கு பயன்படும். இந்த நாட்டுக்கு தேவை இருக்குல்ல, எவ்வளோ பெரிய பாப்புலேஷன்,
8 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்க. அது இன்னும் பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் படிச்சுட்டு கேரளாவுக்கும் போயிடக்கூடாது. இந்தியா ஒரு நாடுன்னு நினச்சிக்கிட்டு கேரளாவுக்கும் போயிடக்கூடாது. தமிழ்நாட்டில் படித்தா தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். கேரளாவில் படிக்கிறவங்க கேரளாவில் தான் இருக்கணும். அப்போ வெளியில் போகக்கூடாது. அப்படின்னா ஹிந்தி இருக்கக்கூடாது, இங்கிலீஷ் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ் இருக்கிறனால தான் நீ இங்கே படிச்சுட்டு கேரளா போய் வேலை பார்க்குற, தமிழ்நாட்டில் படிச்சுட்டு தமிழ்நாட்டை முன்னேற்றுறதுக்காக தான் நீ பாடணும். ஒன்றை மட்டும் முன்னேற்றிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற, கேரளாவுக்கு போயிடுற, அமெரிக்காவுக்கு போயிடுற, டெல்லிக்கு போயிடுற, பாம்பேக்கு போயிடுற, அந்தந்த மாநிலத்தை முன்னேற்றுறதுக்காக போகிற. இந்த நாட்டோட மக்களுடைய வரி பணத்தில் படிச்சுட்டு அல்லது இந்த நாட்டு மக்களோட இந்த மண்ணிலிருந்து படித்து விட்டு உனது விசுவாசத்தை வெளி மாநிலத்தில் காமிக்கிற. அதனால் பாம்பேயில் படிக்கிறான்னா அவன் அங்கே படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்கணும். அது மாதிரி கேரளாவில் படிக்கிறான்னு கேரளாவில் படிச்சுட்டு கேரளாவை முன்னேற்று. கர்நாடகாவில் படிக்கிறியா, கர்நாடகாவில் படிச்சுட்டு நீ கர்நாடகாவோட முன்னேற்றத்துக்கு பாடுபடு. அதுதான் வந்து ஒன்றையும் முன்னேற்றணும், உன் நாட்டையும் முன்னேற்றணும். சும்மா இங்கே படிப்பாராமா எங்கேயாவது போய் அவங்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுவான். பணம் மட்டும் தான் முன்னேற்றம்னு நினைக்கிறியா? பணம் மட்டும் இருந்தால் நீ முன்னேறிவியா? உன்னுடைய செயல்பாடு இந்த நாட்டுக்கு தேவை இல்லையா? உன்னுடைய செயல் இங்கே தேவையில்லையா? ஏன் வாழ்கிறது கூட எதுக்கு நீ அங்கேருந்து பணத்தை இங்கே அனுப்புகிற? ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகிட வேண்டியதுதானே. அதற்கான முயற்சியில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அதனால் நீ எங்கே படிக்கிறியோ அங்கே விசுவாசமாக இரு, அந்த இடத்துக்கு விசுவாசமாக இரு. அதனால் தாய்மொழி கல்வி தான் விசுவாசத்தை வளர்க்கும். வேறு வழியே இல்லாமல் தாய்மொழியில் மட்டுமே கல்வி இருக்கணும். வேறு மொழியே இங்கே வைக்கக்கூடாது. வேறு மொழி ஆங்கில மொழி உலக மொழின்னு சொல்லிவிட்டு அதை போய் படிச்சுக்காத. தாய்மொழியில் மட்டும் கல்வி கற்றால் வேறு வழியே இல்லாமல் நீ உழைப்பு எல்லாமே வந்து இந்த தாய்நாட்டுக்கு பயன்படும். வேறு மொழியை கற்றுக்கிட்டியா, இங்கிலீஷை கற்றுக்கிட்டேன்னா நீ உடனே என்ன பண்ண, உள்நாட்டில் இருப்பு பத்தாது, உனக்கு இருப்பு இருக்காது. உள்நாட்டில் இருக்கணுங்கிற எண்ணமே வராது உனக்கு. வெளிநாட்டுக்கு போயிடலாம், எங்கே சம்பளம் கிடைக்கும் அங்கே போயிடுவேன். ஏன்னா உனக்கு தான் அந்நிய மொழி தெரியும்ல. அதனால் அமெரிக்காவுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குது, அமெரிக்காவுக்கு போயிடுவேன். அங்கே விட வேறு எங்கேயாவது சம்பளம் கிடைச்சி அதிகமாக கொடுத்தாங்கன்னா அங்கே போயிடுவேன். நீ உனக்கு விசுவாசமே இருக்காது. ஒரு விசுவாசமற்ற ஒரு வாழ்க்கை, நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நாட்டுப்பற்று. நாம் வாழுகிற நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிற கனவு இருக்கணும். நம்மளையும் முன்னேற்றணும், நாம் வாழுகிற நாட்டையும் முன்னேற்றணும், நம்முடைய தாய்நாட்டை முன்னேற்றணும். இது இப்போது நீயும் முன்னேறணும், பெற்றவங்களுக்கும் உன்னுடைய முன்னேற்றத்தின் பலன் அடையணும்ல. அப்போது உன்னை பெற்றது யார்? உன்னுடைய பெற்றோர்கள், அம்மா அப்பா. அப்போது நம்மையெல்லாம் பெற்றது யார்? இந்த மண் தானே. நம்மையெல்லாம் வளர்த்தது யார்? நம்ம இதெல்லாம் உருவாக்கியது யார்? இந்த மண் தானே, இந்த தமிழ் மண் தானே. தமிழ்நாட்டில் இருப்பவர்களை தமிழ் மண் வளர்க்கிறது, உருவாக்குகிறது. அப்போ நம்மை பெற்றதே இந்த மண் தான். அந்த மண்ணின் பிள்ளைகள் தான் நம்ம வந்து நம்முடைய பெற்றோர்கள். ஒரு மூலகரமான பெற்றோர்கள் யாருன்னா அந்த மண் தான். இந்த மண் தான் நமக்கு அப்பா அம்மா மாதிரி, எல்லாத்துக்கும் அப்பா அம்மா வளர்க்குது. இந்த மண் தானே வளர்க்குது. அப்பா அம்மா வளர்க்குறாங்கன்னா எங்கேருந்து வளர்க்குறாங்க? இந்த மண்ணில் போட்ட இந்த விவசாயம், நிலம், நெல்மணிகள் அதெல்லாம் சாப்பிட்டு தானே வந்து நீங்கள் வளர்கிறீங்க. அப்போது அப்பா அம்மா உழைக்கிறாங்க, ஆனால் வளர்க்குறது யார்? இந்த மண் தானே வளர்க்குது. இந்த மண்ணில் விளைஞ்ச உணவுப் பொருட்களை சாப்பிட்டு தானே நீங்கள் வளர்கிறீங்க. அப்போ அந்தந்த மண்ணுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? அமெரிக்காவில் வளர்கிறான்னா குழந்தைகள் அந்த மண்ணில் உள்ள உணவுப் பொருட்களை உண்டு தானே வளர்கிறது. அப்போ அந்தந்த மண்ணுக்கு அவங்க விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? கேரளாக்காரங்க வளர்கிறாங்கன்னா அந்த மண்ணில் உற்பத்தி செய்யப்படுகிற உணவை சாப்பிட்டு தானே அவங்க வளர்கிறாங்க. அப்போ அவங்கள வளர்த்தது அந்த மண் தானே. அந்த மண் தானே அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்க முடியும். உருவாக்குவது யார்? அப்படி இருக்கு. அதனால் அந்த மண்ணுக்கு, பெற்றோர்களுக்கு நாம் எப்படி விசுவாசமாக இருப்பது என்பது நியாயமானதோ அது மாதிரி நாம் வந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கணும். அந்த விசுவாசத்தை இல்லாமல் செய்து விசுவாசம் கெட்டவர்களை உருவாக்குவது தான் இந்த இங்கிலீஷ் மீடியம், அந்நிய மொழி கல்வி. அது போயிட்டு படிச்சுட்டு எங்கே வந்து உனக்கு சம்பளம் அதிகம் கிடைக்கும் அங்கே போய் வேலை பார்ப்ப. நீ எங்கே சம்பளம் கிடைக்குதோ அங்கே போய் பல்ல காட்டுவேன். அமெரிக்காவில் நல்ல சம்பளம் கிடைக்குதோ அமெரிக்காவை பார்த்து பல்ல காட்டிகிட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் கற்பனையில் போய் பல்ல காட்டுவேன். கற்பனை பண்ணிகிட்டு இருப்பேன். அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குற மாதிரி, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிற மாதிரி. இங்கேருந்தே கற்பனை ஃபுல்லாக, கனவுல ஃபுல்லாக ஒரே பல்ல காட்டுதல் தான். அப்புறம் வந்து அமெரிக்காவோட வேறு ஒரு நாட்டில் சம்பளம் அதிகமாக கிடைக்குதா உடனே அங்கே பல்ல காட்டுறதை நிப்பாட்டிட்டு எங்கே அதிகமான சம்பளம் கிடைக்குதோ அங்கே போய் பல்ல காட்ட வேண்டியது. அதனால் நம்ம நாடு முன்னேறாமல் போனதுக்கே இந்த இங்கிலீஷ் மீடியம் தான். இத்தனை வருடம் வந்து நம்ம வந்து கல்விக்காக இந்த அரசாங்கம் செலவு பண்ணுது. இவ்வளோ வருஷ காலம் உழைப்பு, முயற்சி, காலம் வேஸ்ட்டாக போச்சு பாருங்கள். இவ்வளோ காலத்தில் நம்ம எவ்வளோ முன்னேற்றத்தை பார்த்துருக்கணும்.
ஆனால் நம்ம முன்னேறல பாருங்கள். எல்லாம் வெளிநாட்டை முன்னேற்றத்திற்காக இங்கே படித்தவங்களாம் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டை முன்னேற்றுவதற்காக போய் விடுகிறார்கள். துபாய், குவைத்து, சவுதி, அப்புறம் வந்து கனடா, இங்கிலாந்து, லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து போயிட்டாங்க. இந்தியர்கள் இல்லாத நாடே இல்லைன்னு வேறு பெருமை வேறு. இந்தியாவில் அடிமைகள் ஏற்றுமதி படித்த அடிமைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள். அவர்கள் தான் நாசாவிலே அவங்க தான் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்களாமா. இதில் பெருமை வேறு. அடிமைகளின் பெருமை இது, அடிமைகளோட பெருமை. அப்போது படித்தவங்கெல்லாம் இந்த நாட்டிலே இருக்க வைத்திருக்கிற மாதிரியான ஒரு கல்வி முறை, தாய்மொழி கல்வி மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும்னா அந்த தமிழ்நாட்டிலே இருந்திருப்பாங்க. தமிழ்நாடு வெளிநாடு மாதிரி ஆயிருக்கும். வெளிநாடுங்கிறாங்களா? ஏன்? அங்கே கட்டமைப்புகள் நல்லா இருக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அதனால தான் வெளிநாடுன்னு போகிறாங்க. அதே வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியாவுக்கு வரணும்னு தோணாது. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு அதுவே போதும். ஜப்பான்காரங்களுக்கு அவங்க நாடே அவங்களுக்கு சூப்பராக தெரியுது. அமெரிக்காக்காரங்களுக்கு அவங்க நாடே அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்தியாக்காரங்களுக்கு மட்டும் இந்தியா வந்து பிடிக்கலை, வெளிநாடு தான் பிடிச்சி. காரணம், நாம் முன்னேறலை. ஏன்னா படித்தவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டால் எப்படி இந்த நாடு முன்னேறும்? அப்போ படித்தவங்களை இங்கே வைங்க, தமிழ்நாடு வெளிநாடு மாதிரி ஆகிடும். அந்த வெளிநாட்டு மோகமே வராது, அந்நிய மொழி மோகமே வராது. அந்நிய மொழி மோகத்துக்கு காரணம் தமிழ்நாடு வந்து கட்டமைப்புகளிலும் சரி, அது பார்க்குறதுக்கு ஒரு முன்னேற்றமடைந்த கட்டமைப்பு இங்கே இல்லை. ஒரு வெளிநாடு மாதிரி தெரியல. தமிழ்நாட்டை பார்க்கும்போது ஒரு வெளிநாடு மாதிரி தெரியல. ஏன் வந்து சென்னைக்கு போகிறாங்கன்னா, சென்னையை பார்க்கும்போது அவங்களுக்கு வெளிநாடு மாதிரி தெரியுது, அதனால் சென்னைக்கு போகிறாங்க. அதனால் சென்னை கூட ஒரு வெளிநாடு மாதிரி இன்னும் வரல. மெட்ரோ ட்ரெயின்லாம் வரும்போது, மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே போகும்போது நம்ம ஏதோ வெளிநாட்டில் வாழ்கிற மாதிரி இருக்குது மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது. அப்போ அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துட்டாலே வெளிநாட்டு மோகம் என்பது இல்லாமல் போயிடும், ஆங்கில மோகம் என்பது இல்லாமல் போயிடும். அதனால் ஆங்கிலம் படிச்சுக்கிட்டே இருக்கிறனால வெளிநாட்டு மோகம் தான் வருது. வெளிநாடு பார்த்தா நல்லா இருக்குது, அங்கே போய் வாழலான்னு இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அப்போ வெளிநாடு மாதிரி நம்ம நாடை மாற்றிட்டாக்கா, தாய்மொழி கற்றால் இந்த நாடு முன்னேறும், படித்தவங்களாம் இங்கே இருப்பாங்க. வெளிநாடு மாதிரி இந்த நாடு முன்னேறிவிடும். அப்போ வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசை வராது, வெளிநாட்டு கல்வி என்பது அந்த மோகம் என்பது வராது. நீங்கள் ஆங்கில வழி கல்வி கற்பதால் படித்தவர்களாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்தியா வந்து முன்னேறாமல் இருக்குது. இந்தியா பார்த்தா குட்டிச்சோராக இருக்குது, வெளிநாடு முன்னேறுது. வெளிநாட்டை பார்க்கும்போது அங்கே போய் வசிக்கணும், வாழணுங்கிற ஆசை வருது, வெளிநாட்டு மோகம். இந்த நாடு வந்து இந்த நாட்டில் வாழணுங்கிறது வெறுப்பாக இருக்குது. அப்போ இந்தியாவிலே மக்கள் இருக்க செய்ய வேண்டுமென்றால் தாய்மொழியில் கல்வி இருக்க வேண்டும், தாய்மொழியில் மட்டும் கல்வி இருக்க வேண்டும். அப்போ தான் படித்தவங்க எல்லாம் இங்கேயே இருப்பாங்க, வேறு வழியே இல்லை, வெளியே போகவே முடியாது. அப்போ இந்த நாடு வெளிநாடாக மாறிவிடும், தமிழ்நாடு வெளிநாடாக மாறிவிடும். வெளிநாடு போல தோற்றத்தை தரும், வெளிநாடு போல ஒரு முன்னேற்றத்தை பெறும். அப்போ இந்த நாட்டில் வாழ்வதே அவர்களுக்கு பெருமையாக இருக்கும். எப்படி அமெரிக்காக்காரங்களுக்கு இந்தியாவுக்கு வரணுங்கிற ஆசைலாம் கிடையாது, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தான் அமெரிக்காவுக்கு போகணுங்கிற ஆசை. காரணம், அமெரிக்காக்காரங்களுக்கு அந்த நாடே அவங்களுக்கு பெருமையாக இருக்குது, அந்த நாடே முன்னேறிய ஒன்றாக இருப்பதால் அதிலே வாழணுங்கிற ஆசை வருது. அப்போ அது மாதிரி நம்ம நாட்டை வெளிநாடு மாதிரி முன்னேற செய்து விட்டால் இந்த நாட்டில் இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும். நம்ம தாய்நாட்டிலே இருக்கலாம், வெளிநாட்டுக்கு எதுக்கு போகணும், நம்ம நாடே வெளிநாடு மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற உணர்வு உணர்வை தரணும். நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போங்க, உங்களுக்கு அந்த உணர்வு வரும். ஏர்போர்ட்டுக்குள்ளே போங்க, அந்த உணர்வு வரும். வெளிநாடு மாதிரி நமக்கு ஒரு ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியான உணர்வுலாம் வரும் உங்களுக்கு. அது மாதிரி தான், அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது இந்த நாட்டில் கிடைக்கல, அந்த அனுபவம் இந்த நாட்டில் கிடைக்காதனால தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அதனால் காரணம் என்னென்னா, இப்படி தான் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாடு முன்னேறிடுது. நம்ம நாடு எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்குது, கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் நம்ம நாட்டு மேலே ஒரு மக்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு ஆசையே இல்லை, பெருமையே இல்லை, பெருமிதம். ஒரு இந்த நாட்டில் இருக்கிறோங்கிற ஒரு பெருமை. அது மாதிரி இந்தியாவில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பெருமையாக இருக்கணும். அப்படின்னா அந்த கட்டமைப்புகள்லாம் அது மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், எல்லா வசதியும் இந்த மக்களுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த நாட்டில் வாழ்வதே எனக்கு பிடிச்சிருக்கு, வெளிநாட்டு மோகம் என்பது வராது. அப்போ இந்த நாடு வெளிநாடு போல் ஒரு தோற்றத்தை தர வேண்டுமென்றால், வெளிநாடு போல் ஒரு முன்னேற்றத்தை பெற வேண்டுமென்றால் இந்த நாட்டில் படித்தவர்களை இந்த நாட்டிலே இருக்க வைங்க. இந்த நாட்டு படித்தவர்களின் உழைப்பை வந்து இந்த நாட்டுக்கே கிடைக்க செய்யணும். தமிழ்நாட்டில் படித்தவர்களின் உழைப்பை வந்து தமிழ்நாட்டுக்கே கிடைக்க செய்யணும். அதுக்கு என்ன வழினா ஆங்கில வழி கல்வியை ஒழிக்கணும். நீ வேறு வழியே இல்லைப்பா, தமிழ்நாட்டில் தான், நீ தமிழில் தான் படித்த, தமிழ்நாட்டில் தான் உனக்கு வேறு வேலையே செய்யணும், உனக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது, உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஆகையால் நீ வெளி மாநிலத்துக்கும் போக முடியாது, வெளிநாட்டுக்கும் போக முடியாது, உனக்கு தமிழ் தான் தெரியும். அதனால் நீ இன்ஜினியரிங் படிச்சுட்ட, நீ வந்து ஒரு பொறியாளர், நீ ஒரு மருத்துவர், ஆனால் உனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், வேறு வழியே இல்லை, உன் உழைப்பை இந்த தமிழ் மண்ணுக்கு தான் கொடுத்தே ஆகணும்.
அப்படி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தணும். ஒரு பானையை போட்டு சுற்றி ஓட்டையை போட்டிங்கன்னா ஓட்டை வழியாக தண்ணி வெளியே போயிடும். நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க, தண்ணி ஓட்டை வழியாக வெளியே போயிடும். அதே மாதிரி தான் அந்த ஓட்டைகள் தான் அந்த இங்கிலீஷ் மீடியம். ஒரு பானைங்கிறது ஒரு தமிழ்நாடுனா தமிழ்நாடு என்கிற ஒரு பானையில் நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றுறீங்க, நிறைய ஓட்டையை போட்டு விட்டீங்க. அந்த ஓட்டைகள் தான் அந்த இங்கிலீஷ் மீடியம். தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஓட்டை வழியாக அந்த தண்ணி வெளியே போயிட்டே இருக்குது. அந்த பானை என்றைக்குமே நிரம்பாது, அது நிரம்பாது. அப்படி தான் வந்து தமிழ்நாடு முன்னேறாமல் போயிட்டே இருக்குது. இந்த நாடு, இந்திய நாடு முன்னேறாமல் போகிறதுக்கும் அதான் காரணம். தமிழ்நாடு முன்னேறாமல் போகிறதுக்கும் அதான் காரணம். இந்த இங்கிலீஷ் மீடியம் தான் காரணம். படித்தவங்களை ஏற்றுமதி செய்கிற வேலையை தான் இந்த இங்கிலீஷ் மீடியம் செய்யுது. படித்தவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டா அப்புறம் இப்போ இந்த நாடு எப்படி முன்னேறும்? நாடு முன்னேறாமல் போகிறதுக்கே இந்த இங்கிலீஷ் மீடியம் தான் காரணம். இந்திய நாடு தமிழ்நாடு முன்னேறாமல் போகிறதுக்கு இந்த இங்கிலீஷ் மீடியம் தான் காரணம்.